அண்மை செய்தி. நயினார் நாகேந்திரன் ஹோட்டல் ஊழியர்களிடமிருந்து ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் கொடுத்திருக்கிறது. நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் சோதனை செய்ய வேண்டும் என்று திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள். வணக்கம். தேர்தல் ஆணையத்தில் திமுக சார்பில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி தேர்தல் ஆணையத்தில் இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் சோதனை செய்ய வேண்டும் என அந்த புகார் மனுவிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நயினார் நாகேந்திரன் ஹோட்டல் ஊழியர்களிடமிருந்து ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் அவர் தொடர்புடைய அனைத்து இடங்களிலும் இந்த சோதனையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் அனைத்து பாஜக வேட்பாளர்கள் தொடர்புடைய இடங்களிலும் இதே போன்று சோதனை செய்ய வேண்டும் எனவும் திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக நயினார் நாகேந்திரன் இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கலாம் என திமுக சந்தேகம் எழுப்பியிருக்கின்றது. ஒரு வேட்பாளர் இவ்வளவு பணத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் இதே போல மற்ற பாஜக வேட்பாளர்கள், தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்கள் எங்கெங்கெல்லாம் போட்டியிடுகிறார்களோ அந்த தொகுதிகள், அவர்கள் தொடர்புடைய இடங்கள் ஆகியவற்றெல்லாம் சோதனை செய்ய வேண்டும். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க பாஜக இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என சந்தேகம் எழுகிறது என்றெல்லாம் அந்த புகார் மனுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையத்திற்கு திமுக சார்பில் புகார் மனு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதில் நயினார் நாகேந்திரன் தொடர்புடைய விஷயங்களை குறிப்பிட்டும் பாஜகவினுடைய மற்ற வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய இடங்களிலும் சோதனை நடத்த வேண்டும் என RS பாரதி வலியுறுத்தி அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.